வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சுனா அவங்க ஜாக். தமிழ் சினிமால ரீரிலீஸ் கலாச்சாரம் இப்போ அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இப்போ வர்ற படங்கள் எதுவும் சரியில்லைன்னு சொன்னாலும் தமிழ் சினிமாவோட விண்டேஜ் மூவிஸ் அவ்வளவு தரமா இருந்துச்சு. குடும்பத்தோட போய் பாக்குற மாதிரி கமர்ஷியல் மூவிஸை எடுத்திருந்தாங்க. ரத்தம் அவ்வளவா தெரிக்காது, 18+ டயலாக்ஸோ சீன்ஸோ எதுவும் இருக்காது. ஆனாலுமே படம் பயங்கர என்கேஜிங்கா இருந்துச்சு. அதனாலயே தியேட்டர்ஸ்ல விண்டேஜ் மூவிஸ் தேடி பிடிச்சி ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வரவேற்புமே நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. இனிஷியலா இது தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணி வச்சது சென்னையில இருக்க கமலா தியேட்டர் தான். எல்லாரும் புது படம் வாங்கி தலையில துண்டை போட்டு நின்னப்போ பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணி கல்லா கட்ட முடியும்னு நிரூபிச்சு காட்டினாங்க. அதனாலேயே எல்லா தியேட்டர்ஸும் இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி 3, வாரணமாயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, வேட்டையாடி விளையாடுன்னு ஏகப்பட்ட மூவிஸை ரீரிலீஸ் பண்ணாலும் தரணியோட இயக்கத்துல விஜயோட நடிப்புல 2004 ரிலீஸ் ஆன கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணப்போ தியேட்டரே திருவிழா மாதிரி மாறி போச்சு. நீங்க நினைக்கலாம் இப்போ விஜய் பீக்ல இருக்காரு, அதனால அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டு இருப்பாங்கன்னு. அப்படி கிடையாது. சிறுசு பெருசுன்னு ஜெனரல் ஆடியன்ஸ் போய் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னதான் இந்த படத்தை சன் டிவில அத்தனை தடவை போட்டு தேய்ச்சாலுமே 2K கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை புது படம் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பெருசெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் ஆனப்போ எங்க பார்த்தோம், எப்போ பார்த்தோம், யார் கூட பார்த்தோம்னு அந்த நினைவுகளை அசப்போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு அலப்பறை பண்ற அளவுக்கு இந்த கில்லி படம் ஒர்த்தா இல்ல ஓவர் ரேட்டடாங்கிறத இந்த வீடியோல பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கில்லி இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னையில இருந்து மதுரைக்கு கபடி விளையாட வர்ற ஒரு இளந்தாரி பையன் முன்ன பின்ன யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து அந்த பொண்ணை அதுல இருந்து காப்பாத்த மதுரையே கட்டி ஆள்ற முத்துப்பாண்டிய தட்டி தூக்கிட்டு அந்த பொண்ணு எங்க போகணுமோ அங்க முத்துப்பாண்டி கிட்ட இருந்து சேஃப்டியா வழி அனுப்பி வைக்க பாக்குறான். இதுதான் கில்லி படத்தோட பிளாட். ஆப்வியஸா இது தெலுங்குல ரிலீஸ் ஆன மகேஷ் பாபுவோட ஒக்கடு படத்தோட அபிஷியல் ரீமேக் தான். ஆனா டைரக்டர் தரணி அந்த படத்தை அப்படியே எடுக்காம தமிழுக்கு ஏத்த மாதிரி லோக்கலைஸ் பண்ணி நிறைய ஆல்டர் பண்ணி ஸ்கிரீன் பிளேவை தரமாவே கொண்டு வந்திருப்பாரு. உதாரணத்துக்கு ஹரியோட படங்கள்லாம் ட்ரெயின் ஸ்பீடுல போகும்னா இந்த படம் புல்லட் ட்ரெயின் ஸ்பீடுல போகும். அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவை செதுக்கி வச்சிருப்பாரு தரணி. படத்தோட டியூரேஷன் என்னமோ 2 மணி நேரம் 22 நிமிஷம். ஆனா படம் இப்போதானே ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்ற ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். படம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது புதுசாதான் தெரியும். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட பெஸ்ட கொடுத்திருப்பாங்க. தளபதி இந்த படம் நடிச்சப்போ அவருக்கு வயசு 27. யங் பிளட்னால நல்லா துருன்னு பயங்கர எனர்ஜியா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. மாசுக்கு மாசாவும் நடிச்சிருப்பாரு. குடும்பத்தோட பாக்குற மாதிரி பயங்கர காமெடியா ஃபன் பண்ணிட்டே இருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல பயங்கரமா காமெடி பண்ணிருப்பாரு. ஆனா இந்த படத்துல சிங்கிளாவே சம்பவம் பண்ணிருப்பாரு. மயில்சாமி, தாமுன்னு இந்த படத்துல காமெடி ஆக்டர்ஸ் இருந்தாலுமே விஜய் தன்னன் தனியா காமெடி பண்ணுவாரு. அது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். நம்ம வீட்டுல எப்படி தங்கச்சியை கலாய்ச்சிட்டு இருப்போமோ அதே மாதிரி தங்கச்சியை கலாய்க்கிறது, பாவாடையை கட்டிட்டு படிக்கிறது, மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கிற கான்வர்சேஷன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இந்த பிஸ்கட்டாலத்தானு நடக்கிற கான்வர்சேஷன், அப்புறம் அந்த பூரி திருடுறதுன்னு எல்லாமே நம்ம குடும்பத்தோட ரிலேட் பண்ற மாதிரி காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்துல விஜயோட அப்பாவா நடிச்ச அசிஸ் வித்யார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல் தான். இதுக்கு முன்னாடி தான் தரணியோட இயக்கத்துல தில் படத்துல ஒரு கொடூரமான போலீஸா ரோல் பண்ணிருப்பாரு. அதுக்கு அடுத்த படம் கில்லி படத்திலே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், தன்னோட பிள்ளைய கண்டிச்சு வளர்க்குற போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. சுமார் 2 பேத்துக்குமான காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சு. ஒழுங்கா படிச்சு அரியர்ஸை கிளியர் பண்ணி நல்ல வேலைக்கு போவான்னு பார்த்தா பொறுக்கி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாண்டு சேட்டப் பண்ணிட்டு திரிதான். இது எங்க உருப்பட போகுதுன்னு திட்டிட்டே இருப்பாரு. டிபிக்கல் அப்பாஸ் எல்லாருமே இப்படித்தானே இருப்பாங்க. பையன் பண்ற எதுவுமே அவங்களுக்கு கரெக்டா தெரியாது, எல்லாமே கெட்டு போற மாதிரி தான் தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரியே இவர் ரோலை பண்ணியிருந்தாரு. இப்படி கண்டிப்பான அப்பா இருந்தா அன்பா அள்ளி கொடுக்குற ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அந்த ரோலை ஜானகி சாபே செம்மையாவே பண்ணிருப்பாங்க. தைப்பூசம் இருந்தா தான் முருகனை நினைக்கணுமா, நெவர், அம்மா, நீ சுமந்த பிள்ளை, இந்த எல்லா காமெடியுமே நல்லா பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஃபேஸை பார்த்தாவே இன்னசென்ட்லாம் கொட்டி கிடக்கும். அப்புறம் அந்த தங்கச்சி ரோல் சொல்லவே தேவை கிடையாது, அட்டகாசம் பண்ணிட்டாங்க. ஒரு அண்ணனை எப்படி தங்கச்சி டீஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே செம்மையா டீஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா என்னதான் சண்டை போட்டாலும் அண்ணனுக்காக அப்பா ஒரு நிமிஷம் பொறுப்பா, இது எல்லாமே அண்ணன் ஜெயிச்சு வாங்கின கப்புப்பா, உனக்காகத்தான் இப்படி குப்பை மாதிரி வச்சிருக்கான், அவனை விளையாட விடுப்பான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நார்மலான ஃபேமிலியை கிரியேட் பண்ணி அதுல தரமான காமெடிஸை வச்சு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஆர்கானிக்கா தான் தெரியுமே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே ஆர்டிபிஷியலா தெரியவே தெரியாது.
ஹீரோயின் வழக்கமா ஹீரோயின்ஸ் எப்படி லூசுத்தனம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு லூசு ஹீரோயினா தான் இந்த ஹீரோயினுமே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது வேலை மாட்டி வேண்டும்னு ஜிப்சில இருந்து போலீஸ் கிட்ட தப்பிச்சு போறப்போ அதுல இருந்து தார்பாயை விளக்கிட்டு காட்டி கொடுக்கறது, வேலு பூரி சாப்பிட கொடுக்கறப்போ அந்த பூரியை சாப்பிட்டுட்டு விக்கி நான் இங்கதான் இருக்கேன்னு அதை காட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் காரப்பூரி வேணும்னு சீரியஸான நேரத்துல உயிரை வாங்குறதுன்னு ஒரு லூசு ஹீரோயின் எப்படியெல்லாம் ஹீரோவை டார்ச்சர் பண்ணுமோ அப்படியெல்லாம் செம்மையாவே டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க த்ரிஷா. வில்லன் இந்த படத்துல விஜய் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரோ அதே அளவுக்கு பிரகாஷ்ராஜுமே இந்த படத்துக்கு டஃப் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. எவ்வளவு பொண்ணுங்களை தொட்டு தூக்குனாலும் எனக்கு தனலட்சுமி தான் வேணும்னு அவங்களுக்காக அவங்க சம்மதத்துக்காக காத்திருக்கிறது, தனலட்சுமிக்காக அவங்களோட அண்ணன்களையே தாறுமாறா குத்தி கொடூரமா கிழிக்கிறது, அப்படியே தனலட்சுமியை பார்த்துட்டா ஹாய் செல்லம்னு ரொமான்டிக்கா மாறுறது, அப்பா ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருக்கான்ப்பா பாட்டு பாடவா பாடம் சொல்லவா ஜெமினி கணேசன்பா அப்படின்னு காமெடி பண்றது. வழக்கமா வில்லன்னா இப்படித்தான் இருப்பான்னு அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சு அவனுக்கும் காதல் இருக்கு அவனும் காமெடி பண்ணுவான்னு ரொம்ப சூப்பராவே அந்த கேரக்டரை எழுதியிருந்தாங்க. முத்துப்பாண்டி இப்படி என்ன பண்ணாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி அதை சமாளிக்கிற மாதிரி அவரோட அப்பாவை ஒரு பொலிட்டிஷியனா காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே லாஜிக்கலா இருந்துச்சு. லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல கிடையாது. டயலாக்ஸ் இந்த படத்துல பங்கும் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க. டயலாக் எல்லாமே கில்லி படத்துக்கு போனவங்க எல்லாம் படத்தை மியூட் பண்ணுங்க நாங்களே டயலாக் எல்லாம் பேசுறோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தரமாவே டயலாக் எழுதியிருக்காங்க. ஃபேன்ஸுக்குமே அது மனசுல பதிகிற அளவுக்கு. அப்பா ராங் நம்பர்ப்பா, ராங் நம்பர் இல்ல ராங் நம்பர். கச்சேரி ஆரம்பிச்சிடலாமா? ஆதிவாசி அடக்கிவாசி விவசாயம் இல்ல ஏழைகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்க கும்பல்கிட்ட மட்டும் ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட் செல்லம் ஐ லவ் யூ. ஏய் தப்பு 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 தப்பு, நீ அதை சொல்லக்கூடாது. ஏன் நீ அதை சொல்ற? எப்படி இருந்தா நெருப்பு மாதிரி இருந்தான் சார், எனக்கு காரப்பொரி சாப்பிடணும்னு ஏகப்பட்ட டைலாக்ஸ் எல்லாமே இன்னும் மனப்பாடமா இருக்கு. அந்த அளவுக்கு செம்மையாவே டைலாக் எழுதியிருந்தாங்க. ஹீரோவுக்கு ஒரு படி மேலத்தான் வில்லனை பலமாவே காட்டியிருந்தாங்க. இப்படி இருந்தா தான் எப்படி இப்படிப்பட்ட வில்லனை ஹீரோ தோக்கடிப்பாருன்னு ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு வரும். அதுக்கு ஏத்த மாதிரியே முத்துப்பாண்டிக்கும் வேலுக்கும் இருக்க கிளைமேக்ஸ் ஃபைட்டை ரொம்ப ஜஸ்டிஃபைங்காவே கொடுத்திருந்தாங்க. தமிழ் சினிமாவோட நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி இருப்பாருன்னா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ரவுடிஸ் வந்தாலுமே சிங்கிளா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இந்த படத்துல ஹீரோ தப்பிச்சு போயிட்டே தான் இருப்பாரு. வசதியா இருக்கப்போ, அதாவது 1-2 பேர் இருக்கப்போ மட்டும்தான் அவங்கள அடிச்சிட்டு இருப்பாரு. இப்படி ஆடியன்ஸ் ஏத்துக்கிற மாதிரி தரணி இந்த படத்தை ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாரு. இந்த படத்தோட சாங்ஸ் வித்யாசாகர் ஃப்ரீயாவே பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு ஸ்பீடா போகும். இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரியே படத்தோட வேகத்தை குறைக்காத அளவுக்கு. ஹீரோயினோட இன்ட்ரோ சாங் சாலலா சாலா மட்டும் ஸ்லோ பீட்ல இருக்கும். இந்த படத்துல வர எல்லா சாங்குமே இந்த படத்துக்கு தனியா கம்போஸ் பண்ணது. அதான் ஒக்கடு படத்தை தானே ரீமேக் பண்றோம், அங்க இருக்க எல்லா பாட்டையுமே ரீமிக்ஸ் பண்ணிடுவோன்னு பண்ணாம அப்படியே இந்த படத்துக்காக புதுசா கம்போஸ் பண்ணிருக்காங்க. இனிஷியலா தரணி இதை ஒத்துக்கலையா, ஆனா வித்யாசாகர் தான் கன்வின்ஸ் பண்ணி இந்த பாட்டை போட்டு கொடுத்திருக்காரு. பாட்டு எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் பயங்கர ஹிட்டு. அதுவும் அப்படி போடு சாங்கெல்லாம் நம்ம 90s ஸ்மார்ட் போன் அதுலயே ரிங்டோனா வச்சிருந்தாங்க. இந்த படத்துல கூஸ் பம்ப் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். அதுல எனக்கு குறிப்பா பிடிச்சதுன்னா பொன்னம்பலம் செக் போஸ்ட்ல எல்லா வண்டியும் நிப்பாட்டி சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு விஜய் அந்த வண்டியில இருந்து இறங்கி தம்ம 10 வருஷம் நடந்து வந்துட்டு இருப்பாரு. பயங்கரமா இருக்கும். கூஸ் பம்ப் மொமெண்ட் தான் அது. அப்புறம் ஃபைனல் ஃபைட் சீன்ல பிரகாஷ்ராஜ் அவரோட வர்மக்கலையை வச்சு விஜயோட காலையும் கையிலையும் பிராக்சர் பண்ணிருப்பாரு. அந்த பிராக்சரை எடுத்துட்டு அவர் சண்டை போடுவாரு. அதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப் மொமெண்ட் தான். இப்படி ஏகப்பட்ட தரமான சம்பவங்களும் நல்ல விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. அதனாலேயே இந்த படம் இந்த காலத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. அதுவும் இந்த கில்லி படம் ரிலீஸ் ஆன 2004 50 கோடி கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவே விஜயை திரும்பி பார்க்க வச்ச படம் தான் இது. சோ எனக்கு இந்த கில்லி படம் ஓவர் ரேட்டட் கிடையாது, ஒரு ஒர்த்தான படம் தான். படம் பார்த்த நீங்க சொல்லுங்க, இந்த படம் ஓவர் ரேட்டடா இல்ல ஒர்த்தான்னு. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.